Hi, hello to everyone. Welcome to my channel Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேம் வீடியோஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோகேட், ஸ்கெட்சப், 3ds மேத்ஸ், பிரைமவேரா, இடேப், டெக்லா, ரிவிட் எம்இபி, ரிவிட் ஆர்ட் ஸ்ட்ரக்சர், ரிவிட் ஸ்ட்ரக்சர் இதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ஓரியன்டாக அண்டு எம்இபி ஓரியன்டாக வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, என்னென்ன டிசைன்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம், அதோட வீடியோஸ் அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேம் டுடே வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி நம்ம ஒரு பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பில்டிங்கை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி நம்ம கொண்டு வருது அந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சேம் டுடே வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம மேலே ரூஃப் போடுறோம் பார்த்தீங்களா, ரூஃப் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சென்டிமீட்டருக்கு போடுவோம். ஓகேங்களா, 5 சென்டிமீட்டர் மேக்ஸிமம் 4 இன்ச்சு போடுவோம். ஓகேங்களா, 4 இன்ச்சு போடுறோம் அப்படின்னா அதற்கு மேலே நம்ம என்னென்ன மேலே பண்ணுவாங்க, அதாவது மேலே மொட்டை மாடியில் சொல்கிறேன், ரூஃப் போடுறது படி கம்பி கட்டி ரூஃப்லாம் போட்டாச்சு. ஓகேங்களா, ரூஃப் போட்டு அதாவது க்யூரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 28 days நம்ம க்யூரிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே ஒரு வேளை எனக்கு கலவை இழுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் ஒரு டைல்ஸ் ஓட்டுறேன் அப்படின்னாலும் அந்த ஒரு மாதம் 28 நாள் கழிச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து பண்ண முடியும். சேம் ரூஃபுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெதரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரூஃபு அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னா, அப்படியே நீங்கள் கலவை இழுத்தீங்க அப்படின்னா அது போக போக கொஞ்சம் சீக்கிரம் அந்த எம்சாண்ட் அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரைஞ்சி உங்களுக்கு வெறும் ரூஃபில் தான் டேமேஜ் ஆகும். ரூஃப் டேமேஜ் ஆனால் என்னவும் சீலிங் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். சேம் அதுமாரி டேமேஜஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வெதரிங் கோர்ஸ் வந்து மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். ஓகேங்களா, சேம் இப்போ வெதரிங் கோர்ஸ் போடணும் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மெத்தடில் நம்ம போடலாம். இப்போ பழசுலாம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பழைய மாடல் முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ் அதுமாரிலாம் ஒர்க்கு இல்லை வீட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த சுண்ணாம்பு செங்கமட்டிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை கலந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. அதாவது ரூஃபுக்கு மேலே ஒரு 10 சென்டிமீட்டரு இல்லை ஒரு 8 சென்டிமீட்டரு அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. சேம் அது வந்து பார்த்திங்கன்னா முன்ன போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதரிங் கோர்ஸ் அப்படின்னா அதாவது கால் ஜல்லி அரை ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெண்டையும் கரெக்டான ரேஷியோவில் M20 ரேஷியோ ஆர் M25 ரேஷியோ நம்ம பில்டிங்கை பேஸ் பண்ணி எல்லாமே M20 ரேஷியோ தான் நம்ம போட்டிருக்கோம். சரி, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் கால் ஜல்லி அரை ஜல்லி அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், வெதரிங் கோர்ஸ் வந்து போட்டுக்கலாம். சேம் வெதரிங் கோர்ஸ் இப்போ நான் ஒரு பில்டிங்க்கு போட போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேம் 28 days க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு இப்போ ஒரு 70 அடி 80 அடி இருக்குது பில்டிங் டோட்டல் ஆல்ரவுண்டு. ஓகேங்களா, இன்னர் வந்து அவர் இருக்குது அப்படின்னா அதை நான் சென்டராக பிரிச்சுக்கிறேன். இல்லை ஒரே சைடில் எனக்கு ரெயின் வாட்டர் போகிறதுக்காக வாட்டம் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஏன்னா எப்படி வேணுமோ அப்படி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளில் நான் சென்டராக டிவைட் பண்ணிக்கிறேன். இந்தாண்ட பாதி தண்ணி இந்தாண்ட வர இந்த சைடு வர மாதிரியும் அண்ணாண்ட தண்ணி இந்த ஒரு சைடு வர மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அங்கே வாட்டர் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வாட்டம் கொடுக்கணும் அப்படின்னா சரி அதோட எண்டிங் பாயிண்ட் முடியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வாட்டம் 8 சென்டிமீட்டர் தான் கொடுக்கணும். அந்த 2 சென்டிமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டம். ஓகேங்களா, அதோட நீங்கள் அதிகமாக வேணும்னு கொடுத்துக்கலாம். சரி, அது நம்மளோட அதாவது ஒவ்வொரு பில்டிங்லையும் அதாவது ஹவுஸுக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணிக்குவாங்க. அது ஸ்டாண்டர்டாக டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க மேசன்ஸ். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி வாட்டங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 10 சென்டிமீட்ரு இங்கே வந்து ஒரு 8 சென்டிமீட்ரு ஒரு 2 சென்டிமீட்ரு எனக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் வாட்டம் வேணும் அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணணும், நூல் கீரை பிடிச்சி ஓடு வந்து என்ன பண்ணணும் நம்ம ஒட்டிக்கணும். அதை டைல்ஸ் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பட்டர் மார்க் வந்து என்ன பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு அங்கங்கே நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ. ஓகேங்களா, இப்போ 6 அடிக்கு மட்டப்பளம் 6 அடி இருக்குன்னா அந்த 6 அடிக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம் ஓடு வந்து ஒட்டிக்கலாம். சேம் ஓடு ஒட்டினீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் கலவையை வந்து கரெக்டாக இழுத்துக்கலாம். சேம் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடை ஒட்டிக்கிறீங்க. ஓகேங்களா, ஓடை ஒட்டிட்டு உங்களுக்கு வாட்டம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அப்பயே டேப் யூஸ் பண்ணி எத்தனை சென்டிமீட்டர் மேலே இருக்குது. ஓகேங்களா, டியூப் லெவல் வச்சு செக் பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு சேம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதாவது நம்ம 2 மெத்தடில் நம்ம வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஜல்லி அரை ஜல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மேலே போட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலவை போட்டு ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. அதாவது கலவை போட்டு ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோட் அடித்து கொடுத்துருவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா எனக்கு
இந்த கால் ஜல்லி ஆர் ஜல்லி வெதரிங் கோர்ஸ் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எனக்கு வருது, வெதரிங் ரூஃப் டைல்ஸ் வருது, ஓகேங்களா, அதுமாரி சோலார் டைல்ஸ் அதுமாரி வருது அப்படின்னா அங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இதுமாரி போட்டு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும், கீறி விடணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் விளக்குமாறு அதுமாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கோடு போட்டு விட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டுற டைல்ஸ் வந்து அதில் ப்ளேஸ் ஆகும், ஓகேங்களா. சேம் இல்லை எனக்கு டைல்ஸ் எதுவும் வரல, வெறும் கலவை மட்டும் தான் நான் போடுறேன், கலவை போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கலவை போட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடு போடுவாங்க, 2க்கு 2 இல்லை 3க்கு 2 அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுவாங்க. அந்த கோடு இதுக்காக போடுறாங்க அப்படின்னா கிராக் வந்தாக்குள்ள அந்த கோடில் தான் கிராக் வரும் உங்களுக்கு, மேக்ஸிமம் மற்ற இடத்துல வராமல் இருக்கிறதுக்காக. இல்லை நான் டைல்ஸே ஒட்டிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா சோலார் டைல்ஸு வெதரிங் டைல்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டேங்க்கில் மேலே வைப்போம், ஓகேங்களா. அந்த டேங்க்கு பிளாட்ஃபார்ம் விட்டுட்டு மற்ற இடத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க. சரி அந்த டேங்க்கையும் சுற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஒட்டிக்கலாம். சரி வெதரிங் கோர்ஸ் எதுக்காக மெயினாக போடுறோம் அப்படின்னா ரூஃப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ரூஃப் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீலிங் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுக்காக தான் மெயினாக நம்ம என்ன பண்ணுறோம், வெதரிங் கோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதை நீங்கள் 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுண்ணாம்பு அந்த செங்கமட்டி கலந்து நீங்கள் என்ன பண்ணலாம் போடலாம். இல்லை அப்படின்னா கால் ஜல்லி அரை ஜல்லி இதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து போடலாம். சரி இப்போ இது இருக்குது அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், வாட்டம் கொடுத்துட்டு அது வந்து ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் நம்ம அதிகமாக போட்டோம் அப்படின்னாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பிடிப்பாக உங்களுக்கு வரும், அதுவுமே வரக்கூடாது. சிமெண்ட் வந்து எவ்வளோ ரேஷியோ இருக்கோ அந்த ரேஷியோ தான் போடணும், ஓகேங்களா. சிமெண்ட் அதிகமாக போட்டால் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக சிமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெடிப்பு தான் வரும் அதிகமாக, ஓகேங்களா. திருப்பி நீங்கள் டைல்ஸ் ஓட்டுறப்ப தான் அந்த வெடிப்பு வந்து கவரேஜ் ஆகும். இல்லை அதுக்கு மேலே நான் கலவை இழுக்கிறேன் அப்படின்னாலும் கலவை வந்து அதில் தான் கவரேஜ் பண்ண முடியும். சேம் இப்போ நீங்கள் ஒரு வேளை நான் மேலே வெதரிங் கோர்ஸ் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 28 நாளைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், க்யூரிங் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். க்யூரிங் மட்டும் பண்ணல அப்படின்னா நீங்கள் போட்டு முடிச்சுட்டு தண்ணியே விடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே காங்கிரீட் எல்லாமே பார்த்திங்கன்னா பொறன்னு போயிடும், ஓகேங்களா. காஞ்சி வெயிலில் இதாகி உங்களுக்கு என்ன ஆகும், எல்லாமே கையோடு வந்துடும். அப்படி வரக்கூடாது. நம்மளுக்கு தண்ணி வந்து நம்ம என்ன பண்ணணும், விடணும். விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 28 டேஸ்க்கு அப்புறம் இந்த கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கலவை எழுதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், டைல்ஸ் ஒட்டுற மாரி இருந்தாலும் ஒட்டிக்கலாம். சரி இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வெதரிங் கோர்ஸ் கொண்டான கான்செப்ட், ஓகேங்களா. வெதரிங் கோர்ஸ் போடணும் அப்படின்னா இதுதான் அது ரேஷியோ. நூல் கீரை பிடிச்சி அதுக்காக நம்ம எவ்வளோ ஓட்டம் வேணுமோ அதுக்காக ஓட ஒட்டி அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், மட்டப்படையை வச்சு நிறைவேற்றி வரலாம். சரி இது மிஷின்லையும் பண்ணலாம், ஹேண்ட் மிக்சிங்லையும் பண்ணலாம், ஓகேங்களா. சரி அதோட வீடியோஸ் இமேஜஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு வரும். சரி அதை செக் பண்ணி பாருங்கள். சரி நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.